வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல ரீசெண்டா வெளியே இருந்த லீடர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஷாம், ஆண்ட்ரியாலாம் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க போல. ஹீரோக்கு பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வருது. அந்த ஆபத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. இதுக்கு நடுவுல சொல்ல முடியாத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப சில போலீஸுங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க சீக்ரெட் ஆபரேஷன் நடத்திட்டு இருக்காங்க போல. டெவில்னு ஒருத்தன் இங்க ஒரு பகுதியை அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். அந்த டெவில் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இவங்க பேசி விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் டெவிலோட விஷயம்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு. டெவில் அந்த வேலையை சரியா முடிக்க மாட்டான் போல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் டெவில் அந்த இடத்துல என்ட்ரியை கொடுத்துட்டு இருக்காரு. டெவில தமிழ்நாட்டுல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காரு. இவங்களுமே என்ன கிஃப்ட்னு தெரியாம சடனா அதை ஓபன் பண்ணிடுறாங்க. ஓபன் பண்ணா உள்ள பாம் தான் செட் பண்ணி அனுப்பியிருப்பாரு. இப்ப பாம் வெடிச்சதுல இவரை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்ச எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. டெவிலோட போட்டோ அங்க வரும்போது எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இப்ப டெவில் இருக்காரு பாத்தீங்களா? இங்க இருக்க ஆளுங்களை பாக்குறதுக்காக வராரு. அதாவது வெள்ளக்காரங்களுக்காக தான் டெவில் வேலை பார்க்கறாரு போல. என்ன ஸ்பை பண்ணிட்டு இருந்தவங்க கதையை நான் முடிச்சிட்டேன். என்கிட்ட நீங்க ஒரு வேலை தந்திருக்கீங்களா, அந்த வேலையை கண்டிப்பா முடிப்பேன்னு சொல்றாரு. இந்த கூட்டத்துல ஒரு ஸ்பை இருக்கான். இவன் தான் போலீஸுங்க கிட்ட தகவலை லீக் பண்ணுது. இவன் கதையை இப்ப முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா, கையில ஒரு வாட்ச்ல பாம்பை செட் பண்ணிடுறாரு. அது மூலியமா அவனை வெடிக்க வச்சு சாவடிச்சிடுறாரு. என்கிட்ட நீங்க என்ன வேலை கொடுத்தீங்களோ அந்த வேலை கண்டிப்பா நடக்கும்ன்ற மாதிரி இந்த டெவில் சொல்றாரு. இவர் பேரு மார்டின் அப்படின்றது எல்லாருமே இவரை டெவில் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க போல. இப்ப தூத்துக்குடியில இருக்க ஒரு துறைமுகத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த துறைமுகத்துல சால்ட் ராஜுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் மூலியமா தான் இந்த டெவில் ஏதோ பிளான போட்டுட்டு இருக்காரு போல. இப்ப சால்ட் ராஜு இருக்கான் பாத்தீங்களா? சில கண்டெய்னர் எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இந்த கண்டெய்னர்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி கஸ்டம் ஆபீசர் ஒருத்தர் பிரச்சனை பண்றாரு. காசு கொடுத்து கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி சால்ட் ராஜு ட்ரை பண்றான். இவர் ஏத்துக்கலன்றதுக்காக இவரோட கதையை முடிச்சிடுறான். இவனோட கதை மட்டும் இல்ல, இவன் குடும்பத்துல இருக்கவங்களோட கதையும் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி டெவில் சொல்றாரு. இவனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். துறைமுகத்துல என்ன பிளான் பண்றாங்கன்றது நமக்கு தெரியல. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சக்திவேல் அப்படின்றது. இவரோட பொண்ணு பேரு ஐரின் அப்படின்றது. ஆக்சுவலா விடிய காலையில கோலம் போட்டுருவாரு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது போல. எல்லாருமே பாப்பாங்களே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஒருத்தர் கிட்ட வேலை பாக்குறாருல, அவரை கொடையெல்லாம் பிடிக்க சொல்றாரு. இப்ப கொடையை மறைச்ச மாதிரி பிடிச்சிருக்காங்க. இவரும் வேகமா இந்த இடத்துல கோலத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃபை பத்தியும் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாரு. ஒய்ஃப் இப்ப பிரசன்ட்ல உயிரோட இல்ல போல. அவங்க பேரு மீரா அப்படின்றது. இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருந்திருப்பாங்க. இந்த வீடே வேணான்ற மாதிரி காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா குழந்தை மேல பாசம் வச்சிருக்காருல, குழந்தை எது கேட்டாலும் பண்ணுவாரு. அதெல்லாம் பாக்குற இவங்களோட குழந்தை இவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த டார்ச்சர்லாம் நான் அனுபவிக்க முடியாதுன்ற மாதிரி தான் வீட்டையே காலி பண்ணி இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஆக மொத்தத்துல சக்திவேலு அவரோட பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் மீரா இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால பொண்ணுக்காக ஒரு ஆப் மாதிரி ரெடி பண்ணி தந்திருப்பாரு. அதாவது ஏஐ டெக்னாலஜி மூலியமா ஒன்னு ரெடி பண்ணி தந்திருப்பாரு. அம்மாவோட இமேஜ் இருக்கும். இந்த பொண்ணு எது பேசினாலும் அந்த இமேஜ் பதில் சொல்லும் போல. அம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. இவரை பொறுத்த வரைக்கும் கார் மெக்கானிக்கா இருப்பாரு. பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக வராரு. ஆனா பொண்ணு அங்க இல்லன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாரு. சரி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் டீச்சர் சொல்றாங்க. ஐயோ பொண்ணு காணாம போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் பதட்டப்படுறாரு. அப்ப பொண்ணு சடனா வந்து அப்பா நான் இங்கதான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்பதான் இவருக்கு மூச்சே வருது. பொண்ணு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவரோட பொண்ணுக்கு பர்த்டே போல. அப்பா வந்தாதான் கேக்க வெட்டுவன்ற மாதிரி அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அப்பா வரதுக்கு லேட் ஆகும் போலமா, நீ வான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நீ வரலன்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு வரலான்னு நினைக்கிறா. இவங்களுமே கேக்க வெட்டுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த கேக்ல பாம் இருக்கு போல. அப்படியே வெடிச்சு சதறுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 4-5 பேர் அந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாத்த பத்தியும் இந்திரான்ற ஒரு போலீஸ் சொல்றாங்க.
சார் திட்டமிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அன்னைக்கு தான் அந்த ஆபீசரும் இறந்திருக்காரு, குடும்பத்திலயும் இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த துறைமுகத்துல ஏதோ பிளான் பண்றாங்க சார், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தெரிஞ்சுக்க தேவையில்லைன்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. இப்ப பக்தவச்சலம்னு ஒருத்தர் டிசிபியா ஜாயின் பண்ணிருக்காரு. மீடியாட்கள் நிறைய கேள்வி கேட்கறாங்க. இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கேன், போக போக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரை நான் டிசிபினே சொல்றேன். இந்த டிசிபியோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே போலீஸ் தான் போல. இவர் போலீஸ் ஆனதுல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போன் மூலியமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சால்ட் ராஜுன்னு அந்த ஹார்பர்ல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்றது இந்த இந்திராக்கு தெரியுது. இத பத்தி எல்லாம் ஒரு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி இந்த போலீஸ் கேக்குறாரு. இல்ல நான் கண்டுபிடிக்கணும், ஒரு பொண்ணு கூட செட் பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்திரா பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி மேல் இடத்துல சொல்றாரு. அதாவது ராஜுக்கு தகவலை பாஸ் பண்றாரு. இவங்க ஒரு பொண்ணை செட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு ஹார்பர்ல வேலை பார்க்குற மாதிரி அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. இந்திராக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு போல. அந்த பாய் ஃப்ரெண்ட் பேரு ராபர்ட் அப்படின்றது. அந்த ராபர்ட் டெவில்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவன மாதிரியே தான் இருக்கான். அதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை விட்டுட்டு போனவனையே நினைச்சு எதுக்காக ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி இந்திராவோட அப்பா கேட்கிறாரு. மறக்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஒருவேளை இவங்களை விட்டுட்டு போயிட்டு அவன் பெரிய டானா மாறிட்டானா என்னன்னு தெரியல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக வராங்க. அந்த பொண்ணுமே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இவங்க கார் ரிப்பேர் ஆன மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. மேடம், வேற ஒருத்தர் அடிக்கடி இந்த இடத்துக்கு வராரு, அவர் பேரு சக்திவேல் அப்படின்றது. சால்ட் ராஜுவோட காரை ரிப்பேர் பண்றதுக்காக வராரு, நீங்க அவர் மூலியமா ஏதாவது பண்ண முடிஞ்சா கூட பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கிளம்பிடுறா. அப்பதான் சக்திவேல் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இவங்க கார் ரிப்பேர் ஆகி நிக்கிறாங்கல்ல, என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சக்திவேல் மூலியமா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஷாப்பிங்ல வச்சு சக்திவேலை பாக்குறாங்க. சக்திவேலுக்கே தெரியாம அவரோட கார்டெல்லாம் இவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. டிசிபியா ஒருத்தர் ஜாயின் பண்ணார்ல, அவர் நல்லவர்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஆசிட வச்சு யாரோ அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆசிட்ல பெட்ரோலை வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நல்ல வேலையா டிசிபி உங்களை காப்பாத்திடுறாரு. அட்டாக் பண்ணதே அந்த ராஜுவா தான் இருக்கும். இப்ப ராஜு இருக்கான்ல, சக்திவேல் கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்புறான். ஆக்சுவலா ராஜு ஹார்பர்ல நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கான் சார், அந்த தப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணை போட்டிருக்கேன், அவன் வெளிநாட்டுல யார்கிட்டயோ டீலிங்ல இருக்கான், ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க சார் என்ற மாதிரி டிசிபி கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இந்திரா ஒரு பொண்ணை செட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணை ராஜு கண்டுபிடிச்சு சாவடிச்சிருக்கான். அந்த பொண்ணு மூலியமா நான் பண்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சியா, அதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி ராஜு கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்களுமே செம்ம அப்செட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பாவும் ஒரு காலத்துல ஆபீசரா இருந்தவர் போல. அவர் என்ன சொல்றாருன்னா, புதுசா செட் பண்ணி அனுப்புறதை விட ஏற்கனவே போறவங்கள நீ உன்னோட ஆளா மாத்திக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால சக்திவேலை மாத்திக்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சக்திவேலை பாக்குறதுக்காக வராங்க. சக்திவேல், அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பக்கை செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவருக்கு தரப்போற கார்ல பக்கை செட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, அந்த ரிஸ்க் எல்லாம் என்னால எடுக்க முடியாது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு பொண்ணோட லைஃப் தான் முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாரு. பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இவங்களுமே கிளம்பிடுறாங்க. இப்ப சக்திவேலு பொண்ணை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்ப ஒய்ஃபு கூட இவர் பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒய்ஃப் எப்படி இறந்து போயிருக்காங்கன்னா, யாரோ கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க, ஒய்ஃப் பறந்து விழுந்து தான் இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவர் வந்துட்டு இருக்கும் போது இவருக்கு அந்த சால்ட் ராஜுவோட ஆள் கிட்ட இருந்து கால் வருது. அந்த போலீஸ் லேடி உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காலாமே, என்ன சொன்னான்னு கேட்கும்போது பக் வைக்க சொன்னாங்க, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாரு. பொய் சொல்லாத, வேற ஏதோ சொல்லியிருக்கா, என்ன சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேட்கிறான். அதெல்லாம் இல்ல, நான் பொண்ணை பிக்கப் பண்றதுக்கு போறேன், அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிடுறாரு. வழியில வந்து டிசிபியும் லிஃப்ட் கேட்டு ஏறுறாரு. வண்டி ரிப்பேர்ன்ற மாதிரி ஏறி இருப்பாரு. இவர் டிசிபியை விட்டுட்டு ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலுக்கு வந்தா பொண்ணை யாரோ கூட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரு கூட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஏண்டா, அந்த போலீஸ் என்ன சொன்னான்னு சொல்ற வரைக்கும் உன் பொண்ணை தர முடியாது, உன் பொண்ணை நாங்க இடமே மாத்த போறோம், இப்ப கண்டெய்னர்ல ஏத்தி அனுப்பிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. இது கண்டெய்னர்ல ஏத்தி அனுப்புறாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. எப்படியாவது பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த ஹார்பர் கிட்ட வராரு. ஹார்பர்ல இவரை தடுக்கலாம் பாக்குறாங்க, அதை மீறியே இவர் வராரு. சால்ட் ராஜு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவரையும் அடிச்சு போட்டுட்டு இவருமே ஒரு கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. ஒரு கண்டெய்னரை கொண்டு போறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த கண்டெய்னருக்குள்ள தான் பொண்ணு இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவருமே செம்மையா சேஸ் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கண்டெய்னரை அந்த இடத்துல லாக் பண்ண மாதிரி பிடிச்சிடுறாரு. இப்ப கண்டெய்னரோட கதவை ஓபன் பண்ணா உள்ள பொண்ணெல்லாம் காணோம். உள்ள பார்த்தா நிறைய சரக்கு தான் இருக்கு.
ஏதோ இல்லீகல் பொருள் இருக்கு போல. இவர் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பிளான்லாம் பண்ணது யார் தெரியுமா? இந்திராவா தான் இருப்பாங்க. உண்மையில அந்த சால்ட் ராஜுலாம் பொண்ணை தூக்கி இருக்க மாட்டாரு. அவர் தான் பொண்ணை தூக்குனாருன்னு நம்ப வைக்கிற மாதிரி இவங்க தான் சில பிளே எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க தான் பொண்ணு அங்க இருந்து தூக்கவே செஞ்சிருப்பாங்க. அந்த சால்ட் ராஜுவோட பொருளை பிடிக்கிறதுக்காக இந்த ஐடியாவை பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு புரிய வருது. ஹீரோ முறைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்கல்ல, அதனால இது எல்லாமே நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து வெடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான பொருள் அப்படின்றது தெரிய வருது. இப்ப பொருள்லாம் மாட்டிக்கிச்சு அப்படின்றது மார்ட்டினுக்கு தெரிய வருதுல. மார்ட்டின் பயங்கரமா இந்த இடத்துல கோவம்லாம் பட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த விஷயத்தை பண்ண இந்திரா இருக்காங்கல்ல, சார் அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு, அதனால தான் அவர் மூலியமாவே இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரிலாம் டிசிபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணதுக்காக ஹீரோ கிட்டயும் மன்னிப்புலாம் கேட்டிருப்பாங்க. மேடம் நீங்க பாட்டுக்கு என்ன வச்சு பண்ணிட்டீங்க, இப்ப அவன் என் மேலதான் கோவத்துல இருப்பான், என் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. விடிவி கணேஷை பொறுத்த வரைக்கும் இவரோட ஓனரா இருப்பாரு. நீ பாட்டுக்கு அந்த சால்ட் ராஜு கிட்ட பிரச்சனை பண்ணிட்ட, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அவன் மன்னிச்சிட்டான்னு தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் உனக்கு வேலைன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு ஏத்துக்கிட்டு ஹீரோ இருக்காருல, அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அண்ணா நான் வேணும்ட்டே எதுவுமே பண்ணல, அந்த லேடி தான் அப்படி பண்ணிட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறாரு. இவருமே சரி வீட்டுக்கு போன அனுப்பி வைக்கிறாரு. ஆனா பின்னாடியே ஆளுங்க மூலியமா அந்த பொண்ணோட கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அப்படி சொல்றத ஹீரோ காதுல வாங்கிட்டே தான் கிளம்புறாரு. உன் பொண்ணை முடிக்கிறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணிருக்கான்னு தெரியுதுல்ல, வீட்டுக்கு போய் பொண்ணை காப்பாத்தாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் விடிவி கணேஷ் கேட்கிறாரு. ஆளை செட் பண்ணி அனுப்புனார்ல, அந்த ஆளு கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே கார்டிக்கே ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த சால்ட் ராஜுவோட ஆளு செத்து போயிருக்கான். அடப்பாவி சாவடிச்சிட்டியான்னு இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து டிசிபி இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்திருக்காரு. டிசிபி எதுக்காக வந்திருக்காருன்னா, அந்த சால்ட் ராஜுவை நினைச்சு பயப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப சால்ட் ராஜு கிட்ட இருந்து கால் வருது. இந்த சால்ட் ராஜு பொண்ணோட ஃப்ரெண்டை தூக்கி இருக்கான் போல. உன் பொண்ணோட ஃப்ரெண்டு என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா, இவளை காப்பாத்தணும்னா எனக்கு அந்த சரக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பா என் ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா. இவருமே காப்பாத்தணும்னா அந்த சரக்கை நம்ம தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி சரி அந்த டிசிபி கண்ட்ரோல்ல இருக்க சரக்கை நான் திரும்பி வாங்கிட்ட தரேன்ற மாதிரி சொல்றாரு. டிசிபி இடத்துலயே இந்த சால்ட் ராஜுவோட போலீஸ் இருப்பாங்க. அவங்களுமே அந்த சரக்கை எடுக்கலாம்னு ஓபன் பண்ணா வண்டி மட்டும் தான் இருக்கு, சரக்கை காணோம். சரக்கு அந்த டிசிபி தான் எங்கேயோ வச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. டிசிபி தான் என்ன பண்ணிருப்பாருன்னா, நம்ம ஆளுங்களே சரக்கை எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதுக்காக அந்த சரக்கை சுத்தல்ல விடணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டிருப்பாரு. உதாரணத்துக்கு 3 லாரியில அந்த சரக்கை சுத்திக்கிட்டே இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இந்திரா கிட்ட இவர் பேசுறாரு. இத பத்திலாம் ஹீரோக்கு தெரிய வந்துருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த சால்ட் ராஜுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. எனக்கு அதே மாதிரி ஒரு 8-9 லாரி வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சால்ட் ராஜுவும் ஏற்பாடு பண்றன்ற மாதிரி ஹீரோக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப 7-8 லாரி அதே மாதிரி ரெடி ஆயிருச்சுல, அந்த லாரி எல்லாம் அந்த 3 லாரிக்கு பக்கத்துல போக சொல்றாரு. அதே மாதிரி அவங்களுமே போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தகவல் எல்லாமே டிசிபிக்கு வர ஆரம்பிக்குது. டிசிபியும் சரக்க தூக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, நம்ம அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி வேகமா லாரி இருக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இதே சமயம் இந்திராக்கு சில ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அதாவது இவங்க அந்த பொண்ணை கூப்பிட்டோன்னு நிர்வாகம் அனுப்பி வச்சிருப்பாங்க. என்ன நம்பி எப்படி அனுப்பி வச்சீங்கன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணை சேர்த்து விட்டதே உன்னோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பா எதுக்காக சேர்த்து விட்டாருன்னு விசாரிக்கும் போது இவங்களுக்கு இன்னும் நிறைய ஷாக் காத்துட்டு இருக்கு. அதாவது அப்பாவும் சக்திவேலும் பிளான் பண்ணி தான் இவங்க மூலியமா சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதாவது அப்பா உள்ள இருக்கவனை கரெக்ட் பண்ணுன்னு சொன்னார்ல, அதனால தான் இவங்க சக்திவேலை வச்சு பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. அது எல்லாமே அப்பாவோட வேலை, சக்திவேலோட வேலைன்றது இப்பதான் புரிய வருது. இப்ப சக்திவேல் என்ன பண்றாருன்னா, அந்த 3 லாரியை கண்டுபிடிச்சு அதை ஒப்படைக்கிறதுக்காக சால்ட் ராஜு கிட்ட வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து டிசிபி அந்த இடத்துக்கு வந்து சால்ட் ராஜுவை லாக் பண்ணிடுறாரு. திரும்பி இந்த சரக்கை நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு ஆளுங்களெல்லாம் வர வச்சிடுறாரு. அதே மாதிரி ரிமாண்ட் பண்றதுக்காக மேஜிஸ்ட்ரேட்டை வர வைப்பாங்கல்ல, அவரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இப்ப அந்த கெமிக்கல் தான் இருக்கான்னு செக் பண்ணும்போது இது அந்த கெமிக்கல் இல்ல, நார்மல் உரம் கெமிக்கல் தான் அப்படின்றது தெரிய வருது. என்னப்பா டைமை வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் கிளம்பிடுறாரு. என்னப்பா ஏமாந்தியா அப்படின்ற மாதிரி அந்த சால்ட் ராஜு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கிண்டல் பண்ணவன் லாரியை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் டெவில் கிட்ட இருந்து கால் வருது. உண்மையில அந்த லாரியில ஆபத்தான கெமிக்கல் தான் இருக்கும், ஆனா செக் பண்ண ஆபீசரை கரெக்ட் பண்ணதுனால அவர் வெறும் ஃபெர்டிலைசர் தான் இருக்குன்ற மாதிரி ஏமாத்தி இருப்பாரு. இப்ப இவன் லாரி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கான்ல, ஹீரோவும் டிசிபியும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து டிசிபிக்கு இந்திரா கிட்ட இருந்து கால் வருது. சார் இது எல்லாத்தையும் நான் பண்ணதா நினைச்சேன், ஆனா நான் பண்ணல சார். என் அப்பா மூலியமா சக்திவேல் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கான். என் அப்பாவும் சக்திவேலும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க சார். இதை தாண்டி அவனை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அவன் ஒய்ஃப அவன் தான் கொலையே பண்ணிருக்கான், அதுக்காக சிறையிலலாம் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டிசிபியும் ஷாக் ஆகுறாரு. ஹீரோவை லாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹீரோ ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சால்ட் ராஜு ஒரு லாரியில போனால அந்த லாரி வெடிச்சு சதறுது. அதாவது உள்ள இவர் பாம செட் பண்ணிருக்காரு போல. அவன் கதையை முடிச்சிடுறாரு. ஹீரோவை பத்தி நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. ஹீரோ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்ல. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோவும் டிசிபி கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. டிசிபி வேலையில கொஞ்சம் சொதப்பிட்டார்ல, அதனால இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சஸ்பென்ஷனுக்கு காரணமே ஹீரோ தான், அதே மாதிரி அந்த இந்திராவோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நேரா இந்திராவோட அப்பாவை மிரட்டுறதுக்காக வந்துடுறாரு. தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி கண்ணை காட்டுறாரு. அப்பா பயப்படவே மாட்டாரு. இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க இந்திரா மேல கண்ணை காட்டுறாரு. இப்ப அப்பா இருக்கார்ல, நான் எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப டெவிலுக்குமே சக்திவேல்னு ஒருத்தன் தொல்லை கொடுக்குறான்றது தெரிஞ்சிருது. அவன் போட்டோவை அனுப்பி வைங்கன்னு போட்டோவை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏற்கனவே இவருக்கு சக்திவேல தெரியும் போல. இப்ப அப்பா சொல்றதை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்ல இருப்பாரு. அந்த டீம்ல மொத்தமா 8-9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன தெரியுமா, இந்தியாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி சில ஆபீசர்ஸ் மாறுவாங்கல்ல, ஆர்மி ஆபீசர்ஸ், அவங்க கதையை முடிக்கிறது தான் இவங்க வேலையா இருக்கும். அந்த மிஷன்ல இவங்க டீம்ல இருக்க ஒரு பொண்ணு மாட்டிப்பாங்க. இவர் அந்த பொண்ணையும் சாவடிக்கணும்ன்ற நிலைமையா இருக்கும். ஆனா அப்ப கூட அந்த பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக பின்னாடி இருக்கவன கரெக்டா ஷூட் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்தி இருப்பாரு. எல்லாத்தையும் மீறி எதனால என்ன காப்பாத்துனீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணான மீரா கேக்குறாங்க. இல்ல உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு தோணுச்சு, அதனால தான் காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப வேற ஒரு மிஷனுக்காக இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. போக போக இவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் லவ் மாதிரி ஏற்படுதுல. உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம மாறினா என்னன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. ஏண்டி எனக்கு சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா நாங்க மிஷன்ல இருக்கோம், உண்மையிலேயே கல்யாணம் பண்ணல அப்படின்ற மாதிரி அம்மாக்கு இவங்க புரிய வைக்கிறாங்க. அம்மாக்கு மிஷன்ல இருக்கிறதெல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. அடுத்த சில மாசத்துல இவங்க உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சக்திவேலால இவங்க பிரெக்னன்ட்டாவும் இருக்காங்க. என்னடி இதுவும் நடிப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லம்மா இது நிஜம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட இவங்க சொல்றாங்க. அம்மாவும் சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ குழந்தைலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு மிஷன் வருது. குழந்தைய பாத்துக்கோங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரண் ஒரு ஆர்மி ஆபீசர் துரோகியா மாறி இருப்பாரு. அவரை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறதுக்காக இந்த டீமை சேர்ந்த எல்லாருமே காலி பண்றதுக்கு வராங்க. சரணுமே அவரோட ஆளுங்களை யூஸ் பண்ணி ஃபைட் பண்றாரு. அவரோட பையனும் அங்க இருப்பான். பையனை மட்டும் தப்பிச்சு போயிடுன்னு சொல்றாரு. நம்மளுக்கு டெவில்னு ஒருத்தனை காட்டுறாங்கல்ல, அவன் தான் பையனா இருப்பான். அவன் மட்டும் தப்பிச்சு போயிடுறான். ஆனா சரண் அந்த இடத்துல உயிரை விட்டுறாரு. இந்த டீம்ல ஒரு 8-9 பேர் இருக்கிறதா சொன்னேன் பாத்தீங்களா. இந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டீமை சேர்ந்த ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. யார் இந்த கொலையெல்லாம் பண்றது, தப்பிச்சு போன டெவில் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு இந்த டீம்ல இருக்க மீரா மேலேயே சந்தேகம் இருக்கு. ஏன்னா மீரா வந்து கடைசியா தான் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை மீரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு வெளிநாட்டுல பிரச்சனை மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையில இந்தியாவை சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றணும்ன்ற ஒரு நிலைமையா இருக்கும். ஹீரோவோட டீமை சேர்ந்த எல்லாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில தான் இந்த மிஷன் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுலயும் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே மீராவை பிடிக்க மாட்டேங்குது. அவ தான் துரோகி அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் எல்லாருமே ஒத்துமையா வேலை பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே அந்த நாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நாட்டுல இவங்களை வரவேற்கிறதே அந்த இந்திராவோட அப்பாவா தான் இருப்பாரு. ராபர்ட்னு ஒருத்தனை அறிமுகப்படுத்துறாரு. நம்மளுக்கு பிரசன்ட்ல மார்ட்டின் ஒருத்தனை காட்டுவாங்கல்ல, அவன் தான் ராபர்ட்ன்ற மாதிரி அறிமுகமாகறான். ஏமாத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கானா என்னன்னு தெரியல. இப்ப இந்த டீமை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இவன் கூட்டு போனோம். இவன் கையில புல்லட்லாம் கூட படுது. அதை தாண்டியும் நல்லபடியா டீமை கூட்டு வந்துடுறான். ஆக்சுவலா டெவில்னு ஒருத்தன் தான் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அவன் இந்த நாட்டுக்கு தான் வந்திருக்கான்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒருவேளை ராபர்ட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மீரா ஒரு விஷயத்த சொல்றாங்க. கையில அடிப்பட்ட இந்த ராபர்ட் இருக்கான் பாத்தீங்களா, போன்ல யார்கிட்டயோ பேசியிருப்பான். இவன் தான் டீமை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணி வர வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்டுமே நீ ஃபாலோ பண்ணு, உறுதி பண்ணிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை தாண்டி இவரோட டீம்ல இருக்க எல்லாருக்குமே மீரா மேல டவுட் இருக்கு. மீரா அந்த இடத்துக்கு வர வேணாம், ஏன்னா மீராவை எங்களால முழுசா நம்ப முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அட்டாக் பண்ண போற இடத்துக்கு ஹீரோவும் மத்த டீமும் போக போறாங்க. மீராவை பொறுத்த வரைக்கும் அந்த ராபர்ட்டை வாட்ச் பண்ண போறாங்க. இப்படிதான் பிளான் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் யார் யாரு எந்தெந்த வழியா உள்ள நுழையணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இவங்களோட டீம்ல சிங்கு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட அண்டர் கிரவுண்ட்
கிரவுண்ட் வழியா நீ உள்ள போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மீரா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு, நீ ராபர்ட்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சிங்கு போனாரு பாத்தீங்களா, சிங்க ஃபாலோ பண்ண மாதிரி ராபர்ட் போயிருப்பான். இவன் எதுக்கு சிங்க ஃபாலோ பண்றான்ற மாதிரி மீராவும் ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி அண்டர் கிரவுண்ட் பகுதிக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சிங்கு பாடியா இருக்காரு. அதாவது முன்னாடி போன அந்த ராபர்ட் தான் கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சிங்கு இந்த இடத்துல இறந்து போயிருக்காரு, ராபர்ட் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி நீ கன்ஃபார்ம் பண்ணு, அது வரைக்கும் எதையும் வெளியே சொல்ல வேணாம்னு சொல்றாரு. சிங்குக்கு என்னாச்சுன்னு ஆளுங்க கேட்கும் போது சிங்க யாரோ சாவடிச்சிட்டாங்க, யாருன்னு தெரியல, நம்ம வேற ஒரு பக்கம் போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கூட டீமை சேர்ந்தவங்க மீரா மேலேயே தான் சந்தேகப்பட்டு இருக்காங்க. இப்ப இவங்க டீமா வேற ஒரு பிளானை போட்டு அந்த ஆளுங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆளுங்க பசங்க எல்லாரையும் லாக் பண்ணி சுத்தி கன்னோட இருந்திருப்பாங்க. இப்ப கன்னோட இருக்க ஆளுங்களை அட்டாக் பண்ணி பசங்களை காப்பாத்தி கூட்டு போறாங்க. வெளியே வரும்போது ஆளுங்க அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் டைவர்ட் பண்றதுக்காக வேற ஒரு வண்டியை அந்த இடத்துக்கு போக வச்சிருப்பாரு. அந்த வண்டியை அவனுங்க அட்டாக் பண்ணும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேற ரூட் வழியா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்தி ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப மீரா இருக்காங்கல்ல, ராபர்ட் அங்க பாடியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நான் ராபர்ட் மேல சந்தேகப்பட்டது தப்பா போயிருச்சு, ராபர்ட் இத பண்ணலன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து வேற யாரோ மீராவை அட்டாக் பண்றாங்க. ஹீரோவோட டீம்ல இருக்க 2 பேருக்கு மீரா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு போல, இந்த இடத்துக்கு வாங்கன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேர் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது டீம்ல இருக்க மத்தவங்க அவ சொல்றதை கேட்டுலாம் போகாதீங்க, அவ உங்களை சாவடிச்சிட போறான்ற மாதிரி சொல்றாங்க. அதை மீறியே இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, மீரா சொன்ன இடத்துக்கு போறாங்க. இப்ப கன் ஷாட் சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதாவது போன 2 பேரோட கதையை அங்க இருக்க யாரோ முடிச்சிட்டாங்க. மீரா தான் முடிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா போன் மூலியமா கவனிச்சிட்டு இருக்கவரு மீரா தான் வர வச்சு சாவடிச்சிருக்கா போலன்னு யோசிக்கிறாரு. மீரா சாவடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ அதெல்லாம் அவ பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாரு. இல்ல இல்ல அவ தான் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டை கூட்டு போறதுக்காக ஒரு ஃளைட் இருக்கு. எப்படியாவது இங்க இருக்க போலீஸ்க்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் தெரியாம நல்லபடியா பசங்களை அனுப்பி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதியில தான் மீரா இருக்காங்க போல. அதாவது யாரோ அட்டாக் பண்ணாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து மீரா தப்பிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ராபர்ட் இத பண்றதா நினைச்சோம்ல, ராபர்ட் பண்ணல, ராபர்ட் மாதிரியே அச்சசலா இருக்க அவனோட பிரதர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அவன் பேரு மார்டின் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரண் ஒருத்தர் இறந்து போனார்ல, அவருக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தன் பேரு ராபர்ட், இன்னொருத்தன் பேரு மார்டின் அப்படின்றது. ராபர்ட் நல்லவன், மார்டின் கெட்டவன். ஆக்சுவலா அண்ணனுக்கும் தம்பிக்கும் இது ரிலேட்டடா சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால மார்டின் தான் ராபர்ட் கதையை முடிச்சிருப்பான். ஹீரோவோட டீம் தான் சரணை சாவடிச்சாங்கன்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல. உண்மை என்ன தெரியுமா, சரண் நீ தப்பிச்சிருன்ற மாதிரி பையன் மார்டின் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பா நீ மாட்டிக்கிட்டா கூட நான் மாட்ட வாய்ப்பு இருக்கு, அதனால நீ செத்துருப்பா அப்படின்ற மாதிரி இந்த மார்டின் தான் அப்பாவை சாவடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். அந்த அளவுக்கு கொடூரமானவன் மார்டின் அப்படின்றத நமக்கு புரிய வைக்க வைக்கிறாங்க. ஏன்டா மார்டின் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு ராபர்ட் கேட்கும்போது தான் இவன் கோவத்துல போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ஈரேனியும் லாக் பண்ணியிருப்பான். அப்பா சாவறதுக்கு காரணமான எல்லாரையும் போட்டு தள்ளணுன்றதுக்காக தான் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரா காலி பண்றான் போல. இப்ப மீரா போன் மூலியமா இந்த இடத்துக்கு வாங்கன்னு 2 பேரை வர சொல்லியிருப்பான். அவங்களுமே மீரா கூப்பிடுறாலே நம்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவன் சாவடிச்சிருப்பான். ஆனா எதிர இருக்கவங்க எல்லாம் மீரா தான் இதை பண்ணிட்டான்ற மாதிரி தப்பா புரிஞ்சிருப்பாங்க. ஆனா மீரா இந்த விஷயத்த பண்ணல, மார்டின் தான் பண்ணியிருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி நீ இந்த இடத்துக்கு வா, புரிய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல பதட்டமான சூழ்நிலை வந்துருது. ஆக்சுவலா இவங்க காப்பாத்தி கூட்டு வந்தாங்கல்ல, திரும்பி அவனுங்க அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஐயோ திரும்பி ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட டீமை சேர்ந்து எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் மார்டின் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோக்கே கால் பண்ணி பேசுறான். என் அப்பாவை சாவடிச்சிங்கல்ல, அதனால தான் ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உன்னோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்தா உன் ஒய்ஃபை உன் டீமை சேர்ந்தவங்களே ஷூட் பண்ணுவாங்க. இப்போ என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவரோட சீஃபா ஒருத்தர் இருப்பார்ல, அவருமே என்ன சொல்றாருன்னா, மீரா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா, மீராவை நம்ப முடியாது, மீரா தான் துரோகி போல, மீராவை ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவரே சொல்றாரு. மீரா நல்லவங்கன்னு இவருக்கு தான் தெரியும், ஆனா டீம் ஏத்துக்க மாட்டாங்க. மீரா ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணுங்க, இல்லனா நாங்க ஷூட் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக ஷூட் பண்ண சொல்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்பி மீராவை கூட்டு போக முடியாது, மீரா துரோகின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால தான் ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி பிரஷரை போடுறாங்க. வேற வழி இல்ல, பசங்களை நல்லபடியா கூட்டு போனா மீராவை ஷூட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மீரா நல்லவங்கன்னு தெரிஞ்சோம் இவர் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாரு. மீரா அந்த இடத்துல பறந்து போய் விழுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உயிர் போயிட்டு இருக்கு. இப்ப பசங்களுக்கு இன்னும் ஆபத்து முடியல, நிறைய பேர் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பதிலுக்கு அந்த ஆளுங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி அந்த மார்டின் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்னைப்பரை வச்சு மத்த ஆளுங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இதை யாரு பண்றா அப்படின்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் மீரா மேல தப்பு இல்லைன்றது ஆளுங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வருது. இப்ப ஆளுங்க எல்லாம் காயப்பட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஸ்டூடெண்ட்டை காப்பாத்தணும்ன்ற மாதிரி வேகமா பிளேன்ல எல்லாம் ஏத்திட்டு இருக்காரு. இப்ப பிளேனை ஒரு ஸ்டேஜ்ல எடுக்கவும் சொல்லிடுறாரு. இவர் ஏறி இருக்க மாட்டாரு, இருந்தாலும் எடுக்க சொல்லிடுறாரு. இவர் கீழே ஃபைட் பண்றாரு. போலீஸுங்களும் வராங்க, அவங்க கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு.
இருக்காரு. இவரை போலீஸுங்க லாக் பண்ணிடுறாங்கல்ல. இவர் ஏஜென்ட்னு புரிய வச்சு இவரை வெளியே வர வைக்கிறதுக்குள்ள சில வருஷங்கள் ஓடி இருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கிறது தெரியுது. அது என்னன்னா, யாரை பார்த்தாலும் இவரோட பொண்ணு மாதிரி தான் இவரோட கண்ணுக்கு தெரியும். இந்திராவோட அப்பா இருக்கார்ல, உன் பொண்ணு ஒரு ஆசிரமத்துல தான் இருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஆசிரமத்துக்கு போலான்ற மாதிரி இவருமே ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. இவரோட பொண்ணையும் பார்த்துடுறாரு. இந்த இடத்துல தான் பர்த்டே கேக் வெடிச்சு ஒரு பொண்ணு பறந்து போய் விழுந்தா பாத்தீங்களா, அவ காயப்பட்ட நிலைமையில இங்க இருக்கா. அவளுமே அனாதையா மாறிட்டால, அதனால தான் இங்க இருக்கா. இவர் என் பொண்ணை பார்க்கணும்னு பிரச்சனை பண்றாருல, அதனால புடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்ப இங்க இருக்க ஒரு பொண்ணு அவரை விடுங்க விடுங்கன்ற மாதிரி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேரு ரேணுகா அப்படின்றது. ஆக்சுவலா இவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அங்க ஸ்டூடெண்டா இருந்த ஒரு பொண்ணு தான் இவங்களா இருப்பாங்க. அதனால இவங்களுமே பொறுமையா இவர்கிட்ட நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. உங்க பொண்ணு கிட்ட நீங்க பேச போனீங்கன்னா உங்க பொண்ணு பயங்கரமா கோவம் தான் படுவான்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அது என்னன்னா, மீராவை சாவடிச்சதே இவர்தான்ற மாதிரி மீராவோட அம்மா நம்பியிருப்பாங்க. அதனால உன் அப்பா தான் உன் அம்மாவை சாவடிச்சாரு, உன் அப்பா கிட்ட நீ என்னைக்குமே பேசாதன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்லி வளர்த்திருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு அப்பாவை சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணை பொறுத்த வரைக்கும் காதும் கேட்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, காது கேட்கறதுக்காக மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷின் எல்லாம் வாங்கிடுறாரு. இவரும் இந்த இடத்துல வேலை பாக்குற மாதிரி அந்த பொண்ணு கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட பொண்ணும் அந்த ஃப்ரெண்டுமே வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. கடவுள் நான் கேட்கிற எதையும் தரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றா. நம்ம கடவுள் கிட்ட போய் சொன்னாதான் கேட்பாரு, நம்ம செத்து போயிடலான்ற மாதிரி ஹீரோவோட பொண்ணு ஒரு ஐடியாவை தரா. ரெண்டு பேருமே மலை உச்சில இருந்து குதிக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்காக வராரு. கடவுள் எப்பவுமே நேரடியா வந்து செய்ய மாட்டாரு, ஆளுங்க மூலியமா தான் செய்வாரு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே ப்ராப்ளத்தை பத்தி சொல்றா. அதாவது கேக் வெடிச்சு அம்மா இறந்து போயிருப்பாங்க, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு காரணமானவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணோட ரிலேட்டிவா தான் ரேணுகா இருப்பாங்க. ரேணுகாவோட அக்கா தான் கேக் வெடிச்சு இறந்து போயிருக்காங்க போல. இதுக்கெல்லாம் காரணம் சால்ட் ராஜுன்ற மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சால்ட் ராஜுவும் இந்த இடத்துக்கு வந்து மிரட்டி விட்டுட்டுலாம் போயிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்கார்ல, இதை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என் பொண்ணு மாதிரி நீ நடிக்கணும்ன்ற மாதிரி சொந்த பொண்ணுகிட்டே சொல்றாரு. அந்த பொண்ணுமே ஏத்துக்கிட்டு நடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதுதான் பிரசன்ட்ல நடந்ததுன்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த இந்திராவோட அப்பா டிசிபி கிட்டயும் இந்திரா கிட்டயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார்ல, இது மூலியமா ராபர்ட், அதாவது இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான்றது இந்திராக்கு தெரியுது. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்பாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பொண்ணு கிட்ட சொன்னா உடஞ்சு போயிடுவான்றதுக்காக இவ்வளவு நாள் சொல்லாம இருந்திருப்பாரு. அதே சமயம் அந்த மார்டின் ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பிளான் என்னன்றது இப்பதான் தெரிய வருது. இந்த இடத்துல ஒரு துறைமுகம் இருக்குல்ல, இந்த துறைமுகத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணணும், அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் ஃப்ரீயா பண்ண முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க அப்பப்ப வெடிக்கிற பொருள்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த துறைமுகத்தை மொத்தமா வெடிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் அதுக்கான ஏற்பாடுலாம் நடக்குது. டிசிபி சஸ்பெண்ட் ஆனதுக்கு ஹீரோ தானே காரணம். ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வரும்போது ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுது. இவர் வெல்ற மாதிரி போகும்போது ஹீரோ தான் கை கொடுத்து காப்பாத்துறாரு. சார், உங்களோட போலீஸ் டீம்லயே நிறைய கெட்டவங்க இருக்காங்க சார், நீங்க என்ன புடிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அவங்க ரியாக்ஷனை பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே இவரை பிடிச்ச மாதிரி சீனியர் கிட்ட பேசுறாரு. உடனே சீனியர் என்ன பண்றாருன்னா, மார்டினுக்கு கால் பண்றாரு. மார்டின், ஹீரோ இங்கதான் இருக்கான், போய் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்றாரு. சீனியர் உடனே கால் பண்ணி பேசுறது ஒரு அசிஸ்டன்ட் மூலியமா டிசிபிக்கு தெரிய வருது. சோ நம்மளோட டிபார்ட்மெண்ட்லயே நிறைய பேர் தப்பு பண்றாங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருது இல்ல. இவருமே ஹீரோவை விட்டுறலாம், பொண்ணு கூட எங்கேயாவது போய் வாழட்டோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு ஹீரோ தான் அப்பான்னு தெரியாது. ஆனா ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஹீரோ கூட நான் போறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறா. இப்ப கொஞ்ச நேரத்துல மார்டினோ ஆளுங்களோ இந்த இடத்துல ஹீரோவை காலி பண்றதுக்காக வராங்க. அப்பதான் ஹீரோ கார்ல போறது தெரிய வருது. அந்த காரை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிசிபி இப்ப சஸ்பெண்ட் ஆனதுனால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றாரு. உங்க சொந்தங்களை யூஸ் பண்ணுங்கன்னு ஹீரோ ஐடியா தராரு. இவருமே சொந்தக்கார மாமா பெரியப்பான்னு எல்லாருக்கும் கால் பண்ணிட்டாரு. இப்ப எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேஷன்ல இருந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சரக்கு எதுவுமே ஆர்பருக்கு போக விடாம தடுக்கிறாரு. ஏன்னா ஆர்பர்ல வெடிக்க வைக்கிற மாதிரி பிளான் இருக்குல்ல, அந்த பிளானை தடுத்துறாரு. இந்த இந்திராவை பொறுத்த வரைக்கும் ராபர்ட்டை சாவடிச்சவன பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் வான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல மார்டினை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுமே சண்டை போட்டு மார்டினை லாக் பண்ணிடுறாங்க. ராபர்ட்டை சாவடிச்சல, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டார்ல, பொண்ணை கூட்டிட்டு வெளியூருக்கு போயிடலாம், வெளியூர்ல கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணுக்கு நம்ம தான் அப்பான்றத புரிய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்திராவை காட்டுறாங்க. இந்திரா என்ன பண்றாங்கன்னா, இந்த மார்டினை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. மார்டின் இங்க தானே இருக்கான், திடீர்னு பார்த்தா ட்ரெயின்லயும் மார்டின் இருக்கான். இத பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு.
இந்திரா தூக்கிட்டு இருந்தானே சொன்னா, இவன் எப்படி இங்க வந்தான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பானா, அந்த ரேணுகாவை மிரட்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஒருத்தன் எப்படி 2 இடத்துல இருக்கான் தானே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்க. உனக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் மார்ட்டின் கிடையாது, இவன் பேர் யுவராஜ் அப்படின்றது. சரண் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு மொத்தம் 3 பசங்க, 3 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ராபர்ட் மட்டும் அம்மா கிட்ட வளர்ந்திருப்பான், மீதி 2 பசங்க அப்பா கிட்ட வளர்ந்திருப்பாங்க. அப்பா கிட்ட வளர்ந்த 2 பேருமே மொல்ல மாதிரிங்களா இருப்பாங்க. அதுல ஒருத்தன் மார்ட்டின், இன்னொருத்தன் யுவராஜ். அம்மா கிட்ட வளர்ந்தவன் ராபர்ட் மட்டும் தான் நல்லவனா இருப்பான். ஆக மொத்தத்துல ராபர்ட் இறந்து போயிட்டாரு. இவனுங்க 2 பேர் தான் இப்போ உயிரோட இருக்காங்க. இப்ப ஹீரோ ரேணுகாவையும் காப்பாத்தணும், பொன்னியும் காப்பாத்தணும்ல, அதனால இங்க இருக்க யுவராஜ் கூடயும் ஆளுங்க கூடயும் சண்டை போடுறாரு. யுவராஜ் அதே மாதிரி மார்ட்டின் 2 பேருமே அவங்கள டெவில்னு சொல்லிப்பாங்க. இந்த பக்கம் இருக்க மார்ட்டின் இருக்கான்ல, போலீஸுங்கள சடனா அட்டாக் பண்றான். இந்திராவையும் அட்டாக் பண்ணி தப்பிக்கலாம்னு நினைக்கிறான். இந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப திரும்பி ட்ரெயினை காட்டுறாங்க. நிறைய பேர் இருக்கிறதுனால ஹீரோ மாட்டிக்கிறாரு. யுவராஜ் ஈஸியா ஹீரோவோட கதையை முடிக்கலாம். ஆனா யுவராஜ் என்ன நினைக்கிறாருன்னா, பொண்ணை மேனிபுலேட் பண்ணி பொண்ணு மூலியமாவே காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. உன் அப்பா மேல நீ கோவமா இருக்கல்ல, அங்க இருக்கார்ல, அவர் தான் உன்னோட அப்பா, அவர் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணுமே பக்கத்துல வந்து பேகுக்குள்ள கையை விட்டு எதையோ எடுக்கிறாங்க. ஆயுதத்தை தான் எடுக்கிறாங்க. அப்பாவை காலி பண்ண போறாங்கன்னு பார்த்தா சட்டுன்னு ஹீரோ கிட்ட ஆயுதத்தை தந்துடுறாங்க. இங்கதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, வேணும்ட்டே காதுல இருக்க மிஷினை எடுத்து விட்டுருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுவராஜ் பேசின எதுவுமே அந்த பொண்ணோட காதுல கேட்டிருக்காது. சோ அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாம தான் அப்பா கிட்ட ஆயுதத்தை எடுத்து தந்திருப்பா. அந்த ஆயுதம் மூலியமா இவர் பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த சைடு மார்ட்டினி எல்லா போலீஸுங்களையும் காலி பண்ணிடுறான். இந்திராவை காலி பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்திரா சட்டுன்னு கன் எடுத்துடுறாங்க. ராபர்ட்டை சாவடிச்ச மார்ட்டினோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. திரும்பி ஹீரோ சைடு காட்டுறாங்க. ஹீரோ பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல யுவராஜ் என்ன பண்றான்னா, இந்த பொண்ணோட கையில ஒரு வாட்சை செட் பண்ணிடுறான். 3 நிமிஷத்துல பாம் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிடுறான். இப்ப கூட்டத்து கூட இந்த பொண்ணை தள்ளி விட்டுறான். அந்த கூட்டத்துல நிறைய சின்ன பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, இப்ப ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிருது. ஏன்னா எல்லாருமே பார்க்க இவரோட பொண்ணு மாதிரி இருக்காங்க, என்ன எல்லாருமே பொண்ணு மாதிரி தெரியுறாங்க. சரி, எல்லார் கையிலயும் வாட்சை நம்ம செக் பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்படி செக் பண்றவரு ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. பொண்ணு கிட்ட இருந்து அந்த வாட்சை கலட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப யுவராஜ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சட்டுன்னு யுவராஜ் கையில அந்த வாட்சை மாட்டி விட்டுறாரு. பொண்ணு கையில இருந்து எடுத்திருப்பாரு போல, இப்ப யுவராஜ் கையில மாட்டி விட்டுறாரு. இப்ப நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவரோட ஒய்ஃப் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஆக்சுவலா இவர் கரெக்டா ஒரு இடத்தை பார்த்து தான் ஷூட் பண்ணிருப்பாரு. ஒய்ஃபை காப்பாத்தி இருப்பாரு. ஒய்ஃபோட பாடின்னு வேற ஒரு பாடியை தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அதாவது ஃபேஸ்ல மாஸ்க் மாதிரி போட்டு தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த இடத்துல இறுதி சடங்கெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒய்ஃபை பத்திரமா இவர் மறைச்சு தான் வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் யுவராஜை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி யுவராஜ் கிட்ட இவர் சொல்லி தான் சாவடிக்கிறாரு. இந்திராவை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் வரலையேன்னு ஒரு கஷ்டத்திலேயே இருந்திருப்பாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட கொன்னவன பழி வாங்கிட்டோன்ற ஒரு நிம்மதியோட வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. உன் அப்பா நான் தான், என் மேல நீ கோபமா இருக்கிறதுக்கு காரணம் உன் அம்மாவை நான் சாவடிச்சிட்டேன் தானே, உன் அம்மா உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி அம்மாவை காட்டுறாரு. இந்த பொண்ணுமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. ஆக்சுவலா ஏஐ மூலியமா அம்மா கிட்ட பேச வைக்கிறாருன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மையில ஏஐ எல்லாம் பேசியிருக்காது, அம்மா தான் பேசவே செஞ்சிருப்பாங்க. இப்ப அம்மாவை பாக்குற இந்த பொண்ணுமே ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. சோ இவங்க 3 பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன எல்லாமே ஓகே தானே அப்படின்ற மாதிரி டிசிபி கால் பண்ணி கேக்குறாரு. இல்ல சார், இந்த டெவிலுக்கும் மேல நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான், அவங்களையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவங்களும் சம்பந்தப்பட்டவங்களை காலி பண்ணும், அதாவது ஹீரோ டிசிபி எல்லாம் காலி பண்ணணும்னு பிளான போடுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.